சல்லியன் பாண்டவர்களை சந்திக்கிறதுக்காக புறப்பட்ட விஷயம் துரியோதனனுக்கு தெரிய வந்துச்சு. பாண்டவர்களை சல்லியன் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட இருந்து அவனோட ஆதரவை நாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு துரியோதனன் ஆசைப்பட்டான். அதனால் அவன் என்ன பண்ணினானா, சல்லியனோட சேனை போகிற வழியெல்லாம் சேனைக்கும் சல்லியனுக்கும் பெரிய உபசாரங்களை எல்லாம் செஞ்சான். இதையெல்லாம் பார்த்துட்டு சல்லியனுக்கு ஒரே சந்தோஷம். பாண்டவர்கள் தான் இந்த உபசாரங்களை எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சல்லியன் நம்புனான். இப்படியா சல்லியன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் துரியோதனன் அவன்கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்க, இந்த ஏற்பாடுகளையெல்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான். சல்லியனும் துரியோதனனை பாராட்டி, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டான். துரியோதனனும் இதைத்தானே எதிர்பார்த்தா. உடனே துரியோதனன் என்ன சொன்னான்னா, நீங்கள் என்னோட பக்கம்தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டான். ரொம்ப நல்லா உபசரிக்கப்பட்ட சல்லியனும் கொடுத்த வாக்கு தவறாமல் துரியோதனனோட வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டான். அதுக்கப்புறமா அவன் என்ன சொன்னான்னா, துரியோதனா, நான் தருமனை சந்திச்சுட்டு படைகளோடு உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன்கிட்ட இருந்து விடை பெற்றான். சல்லியனும் போய் தருமனை சந்திச்சான். அவன் தருமன்கிட்ட என்ன சொன்னான்னா, தருமா, நான் துரியோதனனை ஆதரிப்பதாக வாக்கு கொடுத்துட்டேன். அங்கே எனக்கு நடந்த உபசாரங்கள்லாம் மயங்கி போய்த்தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தருமன் என்ன சொன்னான்னா, நீங்கள் கொடுத்த வாக்கிலிருந்து ஒருபோதும் மாறக்கூடாது தான். ஆனால் எனக்காக நீங்கள் ஒரு உதவி செய்யணும். நீங்கள் ரொம்ப நல்லா தேரோட்டுவீங்கிறதுனால துரியோதனன் கர்ணனுக்கு தேரோட்டியாக உங்களை போக சொல்வான். அப்படி நீங்கள் கர்ணனுக்கு தேரோட்டுறப்ப எங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி அவனோட வீரத்தை ரொம்ப குறைச்சி பேசிகிட்டே இருக்கணும். இப்படி செய்கிறது தகாத காரியமாக இருந்தாலும் கூட எங்களோட நன்மைக்காக நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டான். அதுக்கு சல்லியன் என்ன சொன்னான்னா, தருமா, நீ சொன்ன மாதிரியே நடந்து கர்ணனோட வீரத்தை நான் கெடுக்கிறேன். அவனுக்கு தேரோட்டியாகி அவனோட வீரமெல்லாம் அந்த யுத்த காலத்தில் செயலற்றதாக போகிற அளவுக்கு அவனுக்கு மனசோர்வை ஏற்படுத்துகிற. அர்ஜுனன் கர்ணனை ஜெயிக்கத்தான் போகிறான் அப்படின்னு சொன்னான். இதுக்கப்புறமா வனவாசத்தப்பவும் அஞ்ஞான வாசத்தப்பவும் அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையெல்லாம் சல்லியன்கிட்ட எடுத்து சொன்னான் தருமன். சல்லியனும் தருமனுக்கு ஆறுதல் சொன்னான். ஒரு சமயம் இந்திரனுக்கு பெரிய துன்பம் வந்ததையும் அவன் பதவியையே இழந்து தலைமறைவாக வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டதையும் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் இந்திரன் பெற்ற வெற்றியையும் விளக்கமாக சொன்னான் சல்லியன். இந்திர விஜயம்ங்கிற அந்த வரலாற்றை கேட்ட தருமனோட மனசு கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சது. 3 உலகங்களுக்கும் அதிபதியாக இருந்த தேவேந்திரன் ஒரு சமயம் தேவர்களுக்கு உரிய மரியாதையெல்லாம் மறந்து அகங்காரம் கொண்டவனாக இருந்தான். அரியாசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு அரசன் யாருக்காகவும் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறதா இந்திரன் கேள்விப்பட்டான். அதனால் அவன் என்ன பண்ணனானா, தேவகுருவான பிரகஸ்பதி தேவசபைக்கு வந்தப்ப எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செய்யவே இல்லை. இந்திரன் இப்படி செஞ்சதுனால பிரகஸ்பதி ரொம்பவுமே வருத்தப்பட்டார். அவர் ஒன்றும் பண்ணலை, எதுவும் பேசாமல் அவையை விட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டார். தேவகுரு இல்லாததால் இந்திரனோட அவை களை இழந்து போயிடுச்சு. இந்திரனும் எவ்வளவோ முயற்சி பண்ணி தேவகுருவை சந்திக்க நினச்சான். ஆனால் அவனால் அவரை பார்க்கவே முடியலை. இதனால் இந்திரன் ரொம்பவுமே கவலைப்பட்டான். இப்படி தேவகுரு இல்லாமல் போனதுனால தேவேந்திரனோட பலம் வெகுவாக குறைஞ்சி போச்சு. இதனால் அசுரர்களோட பலம் அதிகமாயிடுச்சு. அவங்க தேவர்களை துன்புறுத்த தொடங்கினாங்க. இப்படி தேவர்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு பிரம்மதேவர் இறக்கப்பட்டார். அவர் தேவர்கள்கிட்ட என்ன சொன்னாருன்னா, தேவர்களே, தேவகுருவான பிரகஸ்பதியை நீங்கள் இழந்துட்டீங்க. இந்திரனோட மதியீனத்தால் தான் இது நிகழ்ந்துச்சு. இப்போ நீங்கள் எல்லாரும் துவஷ்டாவோட புத்திரனும் தபஸ்வியுமான விஸ்வரூபனை பணிந்து உங்களோட குருவாக அவரை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொன்னார். பிரம்மதேவர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு தேவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களும் போயிட்டு விஸ்வரூபனை சந்தித்து, தேவர்களான எங்களுக்கு நீங்கள் தான் குருவாக இருந்து வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டுனாங்க. தேவர்களோட இந்த வேண்டுகோளை விஸ்வரூபனும் ஏற்றுக்கிட்டாரு. விஸ்வரூபனோட வழிகாட்டுதல்னால தேவர்களும் தேவேந்திரனும் அசுரர்களோட தொல்லைகளிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. என்னதான் விஸ்வரூபன் துவஸ்டாவோட புத்திரனாக இருந்தாலும் அவனோட தாய் அசுர குலத்தை சேர்ந்தவளாக இருந்தாள்.
இதனால் விஸ்வரூபன் மேலே இந்திரனுக்கு சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இவனோட தாய் நம்மோட பகைவர்களோட குலத்தை சேர்ந்தவர். அதனால் இவன் அசுரர்கள் மேலே பச்சாதாபத்தோடு நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்திரன் சந்தேகப்பட்டான். எப்படி இருந்தாலும் விஸ்வரூபனால் தனக்கும் தேவர்களுக்கும் ஆபத்து உண்டாகும் அப்படின்னு நினச்ச தேவேந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தால் விஸ்வரூபனை கொன்னுட்டான். தன்னோட மகனான விஸ்வரூபன் இந்திரனால் கொல்லப்பட்டதால் இந்திரன் மேலே துவஷ்டா கடுமையான கோபம் கொண்டான். அதனால் உண்டான பகையை தீர்க்கிறதுக்காக துவஷ்டா என்ன பண்ணினான்னா வேள்வி தீயை வளர்த்து ஹோமம் ஒன்று செஞ்சா. அதிலிருந்து விருத்தாசுரன் அப்படிங்கிற அசுரன் தோன்றுனான். அக்னியிலிருந்து தோன்றின விருத்தாசுரனை பார்த்து துவஷ்டா என்ன சொன்னான்னா, விருத்தாசுரா, உன்னோட பகைவனான இந்திரனை நீ கொல்வாயாக அப்படின்னு சொல்லி அவனை தேவேந்திரன் மேலே ஏவுனான். விருத்தாசுரனுக்கும் தேவேந்திரனுக்கும் இடையில் கடுமையான போர் நடந்துச்சு. அதில் அசுரனோட பலம் தான் மேலோங்கி இருந்துச்சு. இந்திரனுக்கு தோல்வி உறுதின்னு பயந்த ரிஷிகளும் முனிவர்களும் மகாவிஷ்ணு கிட்ட போய் தஞ்சமடைஞ்சாங்க. தன்னை தஞ்சமடைஞ்ச ரிஷிகள் முனிவர்கள் கிட்ட மகாவிஷ்ணு என்ன சொன்னார்னா, நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், இந்திரனோட வஜ்ராயுதத்தில் நான் பிரவேசிப்பேன், முடிவில் தேவேந்திரன் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா ரிஷிகள் விருத்தாசுரனை சந்தித்து என்ன சொன்னாங்கன்னா, விருத்தாசுரா, நீ தேவேந்திரன் கிட்ட நட்போடு இருக்கணும். நீங்கள் 2 பேருமே சமபலம் கொண்டவர்களாக இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கு இடையில் நடைபெறுற இந்த போருனால உலகமே ரொம்பவும் துன்பத்துக்கு உள்ளாகுது அப்படின்னு சொன்னாங்க. ரிஷிகள் இப்படி சொன்னதை கேட்டுட்டு விருத்தாசுரன் என்ன சொன்னான்னா, ரிஷிகளே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் யுத்தத்தை நிறுத்திடுறேன். ஆனால் இந்திரன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. எனக்கு நீங்கள் ஒரு வரத்தை கொடுக்கணும். உலர்ந்த ஆயுதம், ஈரமான ஆயுதம், கல்லாலான ஆயுதம், மரத்தாலான ஆயுதம், உலோகத்தாலான ஆயுதம், அஸ்திரம், இந்த எதனாலையும் இந்திரனோடு நடைபெறுகிற யுத்தத்தில் இந்திரனால் நான் கொல்லப்படாதவனாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு பகலிலோ இல்லை இரவிலோ இந்திரனால் மரணம் உண்டாகாமல் இருக்குமாறு நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னான். அவங்களும் அதுக்கு சம்மதித்து அவனை ஆசீர்வதித்தாங்க. விருத்தாசுரன் இப்படி பயந்தது உண்மையிலேயே சரிதான். ஏன்னா அவன்கிட்ட இந்திரன் உண்மையாக நடந்துக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, அவனை கொல்லறதுக்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்தவாறு இந்திரன் காத்துட்டு இருந்தான். ஒரு நாள் மாலை நேரத்தில் இந்திரன் விருத்தாசுரனை கடற்கரையில் சந்தித்தான். இதுதான் அசுரனை கொல்ல சரியான நேரம் அப்படின்னு இந்திரன் நினச்சான். எதனாலன்னா அந்த வேலை பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் இந்திரன் விருத்தாசுரனோடு போரை துவங்கினான். 2 பேருக்கு இடையில் கடுமையான போர் நடந்துச்சு. இந்திரன் என்ன பண்ணினான்னா விருத்தாசுரனோட வலது கையை வெட்டினான். ஆனால் விருத்தாசுரன் சோர்ந்து போகாமல் தன்னோட இடது கையால் இரும்பு உலக்கையை ஏந்தி இந்திரனை தாக்குனான். இதை பார்த்த இந்திரன் அவனோட இடது கையையும் வெட்டிட்டான். 2 கைகளையுமே இழந்த விருத்தாசுரன் தன்னோட வாயை திறந்து இந்திரனை அப்படியே விழுங்கிட்டான். ஆனாலும் இந்திரன் சாகலை. அசுரனோட வயிற்றை கிழிச்சிட்டு வெளியே வந்தான். அப்படி வந்தவன் பக்கத்தில் இருந்த கடற்கரை நுரையில் அவனோட வஜ்ராயுதத்தை தோய்த்தெடுத்தான். அந்த நுரையை விருத்தாசுரன் மேலே இந்திரன் பிரயோகித்தப்ப மகாவிஷ்ணு அந்த நுரையில் பிரவேசித்தார். விருத்தாசுரன் அப்படியே மாண்டு போய் கீழே விழுந்துட்டான். இப்படி இடைவிடாமல் தொடர்ந்து நடந்த போரால் இந்த உலகமே நிலக்குலைஞ்சு போயிடுச்சு. விருத்தாசுரன் மாண்டு போனதை பார்த்துட்டு உலகமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆனால் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கப்பட்டதாலும் சத்தியம் தவறியதாலோ இந்திரன் அவமானப்பட்டா. அவனோட ஒளியை இழந்து வெக்கப்பட்டான். இதனால் யாருக்கும் புலப்படாமல் மறைஞ்சு போனான். இப்படி அவன் மறைஞ்சதும் தேவர்களும் ரிஷிகளும் ரொம்பவுமே வேதனைப்பட்டாங்க. இதுக்கப்புறமா தேவர்களும் ரிஷிகளும் என்ன பண்ணினாங்கன்னா, பெரும் புகழும் பராக்கிரமமும் கொண்டவனாக இருந்த நகுஷ மன்னன் கிட்ட போனாங்க. நகுஷனே, தேவருலகத்துக்கு தலைவனாக நீ பொறுப்பேற்று எங்களுக்கு தேவேந்திரனாக இருக்கணும் அப்படின்னு அவங்கிட்ட வேண்டுனாங்க. சரின்னு சொல்லிட்டு நகுஷனும் தேவேந்திரனாக பொறுப்பேற்றா. நகுஷன் இப்படி தேவேந்திரனாக பதவியில் அமர்ந்ததும் நல்லபடியாக எல்லாராலையும் மதிக்கப்பட்டு வந்தான். பூலோகத்தில் அவன் மன்னனாக இருந்தப்ப பெற்ற புகழும் புண்ணியமும் கொஞ்ச நாள் வரைக்கும் அவனை எந்தவித குறையும் இல்லாமல் காப்பாற்றி வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவனோட கேடுகாலமே ஆரம்பமாச்சு.
தேவலோகத்துக்கு தலைவனானதால் அவனுக்கு ரொம்ப கர்வம் உண்டாயிருச்சு. அது அவனோட அடக்கத்தையும் ஒழுக்கத்தையும் கெடுத்துருச்சு. ஒரு நாள் இந்திரனோட மனைவியான இந்திராணியை நகுஷன் பார்த்துட்டான். அவன் மேலே தீராத மோகம் கொண்டான். தேவசபையில் கூடியிருந்தவங்களையெல்லாம் பார்த்து நகுஷன் என்ன கேட்டானா, ஆமாம், இப்போ நான் தானே இந்திரதேவன், அப்போ இந்திரனோட மனைவியான இந்திராணி இன்னும் ஏன் வந்து என்னை அடையலை? ரொம்ப சீக்கிரமாக இந்திராணியை என்கிட்ட அனுப்பி வச்சுடுங்க அப்படின்னு ஆணையிட்டான். நகுஷனோட இந்த ஆணையை கேட்டதுமே இந்திராணிக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. உடனே அவன் என்ன பண்ணுனா, தேவகுருவான பிரகஸ்பதி கிட்ட போனான். குருவே, இந்த கொடியவன்கிட்ட இருந்து என்ன நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அழுது புலம்புனான். பிரகஸ்பதியும் இந்திராணியை தேற்றினார். அவர் என்ன சொன்னாருன்னா, இங்கே பாரு இந்திராணி, நகுஷனோட அழிவு காலம் நெருங்கிடுச்சு. நீ அவன்கிட்ட போய் அவனோட விருப்பத்துக்கு இணங்கியதாக சொல்லிடு. அது மட்டும் இல்லாமல் நீ அவன்கிட்ட என்ன சொல்லணும்னா, நகுஷா, நீ பல்லக்கில் அமர்ந்து ரிஷிகள் உன்னை தூக்கிட்டு என்னோட இடத்துக்கு வரணும். அப்படி நீ வந்து சேர்ந்தேன்னா உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு நீ சொல்லு. அது மட்டும் நடந்துருச்சுன்னா நகுஷன் கண்டிப்பாக அழிஞ்சு போவான் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சாரு. உடனே இந்திராணியும் நகுஷன் கிட்ட போயிட்டு பிரகஸ்பதி சொன்ன மாதிரியே சொன்னான். அதை கேட்ட உடனே நகுஷனுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, இவ்வளவுதானா, நீ சொன்ன மாதிரியே நான் இப்போவே செஞ்சிடுற அப்படின்னு நகுஷன் சொன்னான். நகுஷனும் மகரிஷிகளை அழைச்சி தன்னோட பல்லக்க அவங்கள சுமக்க சொன்னான். அவனோட இந்த மகா பாவச் செயலை பார்த்துட்டு 3 உலகங்களுமே பயந்து நடுங்குச்சு. நகுஷன் அந்த பல்லக்கில் ஏறி போக போக அவன் பாவத்தோட வீரியம் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. இந்திராணியோட பேரழகளை மயங்கி போய் அவளை சீக்கிரமாக அடையணும்னு நினச்சி மகரிஷிகளை சீக்கிரமாக போக சொல்லி அவன் துன்புறுத்தினான். அவனோட பல்லக்க சுமந்த மகரிஷிகளில் அகத்திய முனிவரும் ஒருத்தர். அவரை அவன் காலால் எட்டி உதைச்சு சர்ப்பன்னு அதட்டுனான். அவன் வேகமாக போ அப்படிங்கிற பொருளில் சர்ப்ப அப்படின்னு சொன்னான். ஆனால் அதே சர்ப்பத்துக்கு பாம்புன்னு இன்னொரு பொருளும் உண்டு. அப்படி நகுஷன் அகத்தியரை உதைச்சதுமே அவனோட பாவம் முழுமையாயிடுச்சு. உடனே அகத்திய முனிவர் அந்த கொடியவனை பார்த்து, ஸ்வர்கலோகத்திலிருந்து நீ வீழ்வாயாக, மகரிஷிகளை சர்ப்ப என்று அதட்டிய நீ பூவுலகில் ஒரு மலைப்பாம்பாக வாழ கடவாயாக அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், அடுத்த நொடியே நகுஷன் சொர்க்கத்திலிருந்து தலை குப்புற பூமியை நோக்கி விழுந்தான். அங்கே ஒரு மலைப்பாம்பா பிறப்பெடுத்து தன்னோட சாப விமோச்சனத்துக்காக பல வருடங்களாக காத்து கிடந்தான். நகுஷனோட இந்த நிலைமைக்கு அப்புறமா தேவேந்திரன் மறுபடியும் தேவலோகத்துக்கு போய் தேவர்களோட தலைவனாக பதவியேற்றான். தன்னோட கணவன் மறுபடியும் வந்ததை பார்த்துட்டு இந்திராணி ரொம்ப சந்தோஷப்பட்டான். இப்படியா இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் ஏற்பட்ட கஷ்டங்களை சல்லியன் தருமனுக்கும் திரௌபதிக்கும் சொல்லி அவங்களோட துயரத்தை குறைச்சான். அது மட்டும் இல்லாமல் சல்லியன் இன்னும் என்ன சொன்னான்னா, ஒரு அரசன் படையை திரட்டுற நேரத்தில் இந்திர விஜயம்ங்கிற இந்த வரலாற்றை கேட்கறது மூலமாக அவனோட வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகுது அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னான். இப்படியா தருமனை சமாதானப்படுத்தின சல்லியன் அதுக்கப்புறமா தன் படையோடு துரியோதனன் கிட்ட போய் சேர்ந்தான்.